வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜய் பற்றியான 4 விஷயங்களை விரிவாக பேச போகிறோங்க. எடப்பாடி பழனிசாமி தான் களத்தில் இருக்கிறார், திமுக களத்தில் இல்லை. அதை நம்ம விஜய் அவர்கள் லேட்டாக தான் உணர்ந்திருக்கின்றார். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை அப்படியே காப்படிச்சிருக்கிறாரு. நேற்று மகளிர் தின விழாவில் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிவிப்பும் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயமும் அது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தும், அதை தாண்டி மகளிர் தின விழாவில் சாதனை செய்த பெண்கள் வந்தாங்க, அவர்களை பற்றியும், அதனை தொடர்ந்து விஜயை பார்க்க வந்த பெண்களை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். இப்படி விஜயை பார்க்க வந்த பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சில கட்சிகள் தமிழகத்தில் அழிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரிகிறது. ஸோ எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனால் நம்ம பகுதியில் காலையில் எப்பவுமே பனி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதிகமான பனி. அதில் மோசமான ஒரு விளைவு என்ன தெரியுமா? இந்த பனியை சுவாசித்து விட்டு நம்ம தும்பினோம்னு வச்சுங்களேன், மூக்கிலிருந்து சளி வருதோ இல்லையோ கருப்பாக வரும். அந்த அளவுக்கு மொத்தமாக காற்று மாசடைந்து விட்டு இருக்கிறது. இன்றைக்கும் கண்ணு தெரியாத அளவுக்கு கடுமையான பனி இருக்கிறது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 10 மணி ஆனால் போதும், யாரும் வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு வெயிலும் வாட்டி வதைக்கிறது. வசந்த காலமா அல்லது வெயில் காலமா என்று தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வெயில் வாட்டி வதைக்கிறது. காலநிலை மாற்றம் என்று நினைக்கின்றேன். கடுமையான பனிக்கு மத்தியில் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், என்னது, மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? இப்போ முதல்ல மகளிர் தின விழாவை நம்ம விஜய் அவர்கள் கொண்டாடினார். அந்த கொண்டாட்டத்தில் சாதனை செய்த பெண்கள் என்று சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அந்த சாதனை பெண்களை பார்க்கும்பொழுது நிறைய பேர் பட்டியலினத்தை சார்ந்தவங்க பரிசு பெற்றார்கள். விவசாயம் சார்ந்த பணிகளை பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பெண் மட்டும் விவசாயத்துக்காக பிரைஸ் வாங்கினாங்க. அவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண்கள். மற்றபடி பெரிய பெரிய துறையெல்லாம் சாதனை செய்தவர்களாக இருக்கலாம், கல்வியில் சாதனை செய்தவர்களாக இருக்கலாம், சமூக சேவையில் சாதனை செய்தவர்களாக இருக்கலாம், தொழில் முனைவோர்களாக இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்த பெண்களாக இருக்கின்றார்கள். இதிலிருந்து ஒன்று தெரியுது, விவசாயத்தை விட்டு பட்டியலினத்தை சார்ந்த பெண்களும் ஆண்களும் வெளியேறிவிட்டார்கள் போல் இருக்குது. அதனால் இன்னும் விவசாயத்தை ஆழமாக பற்றி கொண்டு இருக்கிறவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க என்று தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொங்கு வெள்ளாளர் சமூகம் அந்த விவசாயத்தில் ஊன்றி இருக்கின்றார்கள். மற்ற சமூகம் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். நன்றாக படிக்கின்றார்கள், வேலைவாய்ப்பு பெறுகின்றார்கள், தொழில் முனைவோர்களாகின்றார்கள். நேற்று விஜய் அவர்கள் அந்த தொழில் முனைவோர்களுக்கும் சாதனை செய்த பெண்களுக்கும் அவர் பரிசு தருகின்ற பொழுது, ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரிந்தது எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சாதனை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லிட்டு இந்த சாதனையை தொடர வேண்டும். அடித்தட்டில் இருந்து இன்னைக்கு மேலே வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனை தாண்டி வந்திருக்கின்ற பெண்கள் ஆரவாரத்துடன் காணப்பட்டாங்க. நம்ம விஜய் அவர்களுடைய மகளிர் தின விழாவுக்கு கொண்டாட்டம் தான், சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு அறிவிப்பாக விஜய் அவர்கள் வெளியிடுகின்ற பொழுதும் சரி, விசில் பறந்தது. ஆண்களா பெண்களா என்று தெரியவில்லை. அந்த பெண்களிடத்தில் ஒரு சில மாற்றங்கள் நம்மளால் நல்லா பார்க்க முடிந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இந்த நெத்தி சுற்றி இருக்குல்ல, இந்த இடத்துல குங்குமத்தை வச்சுருக்காங்க. இது சனாதனத்தை அழகாக வெளிக்காட்டுகிறது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் தான். அதையும் பல பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த விழா முடிந்த பிறகு சொன்னாங்க, எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு, பெண்களுக்கான திட்டம். அதனால் எல்லாரும் டிவிகேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பல பெண்கள் வேண்டுகோள் வச்சாங்க. நாங்கள்லாம் எதை காண தயாராக இருக்கேன் தெரியுமா? எங்கள் விஜய் அண்ணா ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் தெரியுமா? ஸோ அந்த வார்த்தைக்காக தான் காத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு கிறித்துவர் தான் என்பதையும் அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் நிறைய பெண்கள் நெத்தி சுற்றில குங்குமம் வைத்திருப்பது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. சனாதனத்தை நோக்கி மீண்டும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் திரும்புகின்றார்கள். அது ஒரு நல்ல விஷயம். சனாதனத்தை நோக்கி பட்டியலின மக்கள் வருவதற்கு காரணம் நம்ம சீமானும் விஜயும் என்றால் மிகையே இல்லைங்க. அவர் தான் தமிழ் பண்பாட்டை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னும் போது தமிழர்களுடைய தெய்வத்தையும் மீட்டெடுக்க வேண்டும், வழிபாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சீமான் சொன்னாருங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய பெண்கள் தமிழ் தெய்வத்தை வணங்க வந்திருக்கிறாங்க.
அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிக்கின்ற பொழுது நெத்தியில் குங்குமத்துடன் தான் இருப்பார் மேக்சிமம். ஸோ அதை நோக்கி வந்த ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் மதம் மாறி இருந்தாலும் இன்னைக்கு சனாதனத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி மகளிர் தின விழாவுக்கு அனுமதி பெற்று வந்து விஜயுடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் 60% பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அதனால் எனக்கு தெரிந்து விசிகாவும் தலித் இயக்கங்களை நம்பி இருந்த தலித் மக்கள் அவங்கள நம்ப தயாராக இல்லை. ரெண்டாவது, அந்த விசிகா கட்சி அழிஞ்சது அப்படின்னு நல்லா தெரியுது. வந்த பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை கழுவி ஊற்றுனாங்க. ஏன் தெரியுமா? திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக இருந்தால் நாங்கள் ஏன் விஜய் நோக்கி வரப்போகிறோம், அவர் அறிவாலயத்தில் கட்சி அடகு வைத்து விட்டார் அப்படின்னு சொன்ன காட்சிகள் நமக்கு நல்லா தெரிஞ்சது. பல பெண்களும் பேட்டி அளித்தார்கள். ஸோ ஒரு தலித்திய தலைவர் தலித் மக்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை எழுந்துட்டாரே அப்படின்னு நினைக்கின்ற பொழுது விஜய் அந்த இடத்துல பூர்த்தி செய்கின்றார் என்று சொல்லுகின்ற போது விசிகா திமுகவுடைய ஒரு கிளைக்கழகமாக மாறி போச்சு என்பது உறுதியாச்சு. இனி விசிகாவை எப்படி மீட்டெடுக்க போறார் என்ற விஷயம் நமக்கு தெரியல. அதனை தாண்டி விஜய் அவர்களுடைய சொந்த விஷயம் விஜய் அவர்கள் மேடையிலே சொல்லிட்டாரு, என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் தங்கிறதுக்கு வீடு இல்லை, நான் பிரிட்டன் குடியுரிமை பெற்ற பெண்ணு, அதனால் விஜய் அவர்களுடைய வீட்டில் தங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். நான் வந்து 26 வருஷம் விஜயுடன் குடும்பம் நடத்திருக்கேன், விஜயுடைய முன்னேற்றத்தில் நான் பங்கெடுத்திருக்கின்றேன், பல கோடி சம்பாதித்திருக்கார். அதனால் எங்கள் குடும்பமும் வசதியானது தான், ஆனால் எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே அறைகள் கிடைக்கல, விஜயுடைய வீடு தான் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும், வழக்கு முடிகிற வரைக்கும் நான் விஜயுடைய வீட்டில் இருக்கணும், அதுக்கு ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், இல்லைனா விஜய் அவர்களே வந்து பார்த்தா எனக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜயுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கல, சட்டப்பூர்வமாக தீர்வு வேண்டும் என்பதற்காக சட்டத்தை நாடி இருக்கின்றார்கள். அதனால் விஜயுடைய மனைவியை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் விஜயுடைய மனைவியுடைய செயல்பாடுக்கு பின்னாடி திமுக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக திமுக இருக்குது. ஆனாலும் திமுகவுடைய நிர்பந்தத்தையும் தாண்டி அந்த அம்மா சில கண்ணியங்களை கடைபிடிக்கிறார்கள். விஜய் தொடர்பாக எங்கேயும் பேட்டி அளிக்கல, பொதுத்தளத்தில் பேசலை, விஜயுடைய புறக்கணிப்பும் அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே போகாமல் அவங்க வக்கீல்களோ கூட இருக்கின்ற அடியாட்களும் அந்த அம்மாவை விரட்டி அடிக்கின்ற விஷயமா இருக்கலாம். பொதுத்தளத்தில் நியாயம் கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், விஜயுடன் சேர்ந்து வாழ்ந்தது தப்பா, 2 குழந்தைகளை வளர்த்தது தப்பா, ஒரு தந்தையாக இருந்து குழந்தைக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டியது அவர் செய்யலே அப்படின்னு நியாயம் கேட்டிருக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தில் தான் நியாயம் கிடைக்கும் என்று அவங்க நீதிமன்றத்தை நாடி இருப்பது சரியான விஷயம்தான். அதனால் திமுக பின்புலம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக பின்புலம் நன்றாக இருக்கிறது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுடையது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு தலைவன் தமிழகத்தை ஆள வந்திருக்கின்றார். ஸோ குடும்பத்திலும் கொஞ்சம் தூய்மை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கின்றோம். பெண்களுக்கு தவேக்காவில் மட்டும்தான் பாதுகாப்பு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற விஜய் அவர்கள் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையும் அரவணைத்திருக்க வேண்டும். ஏன்னா தன் மனைவி என்ன தப்பு பண்ணான்னு விஜய் அவர்கள் சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதனால் விஜய் மனைவி சொல்கிற மட்டும்தான் நம்ம கேட்குறோம். எப்போதும் ஒத்த கண்ணு போயிடுச்சு, அந்த ஒத்த கண்ணை நோண்டவன் எவன் பாடுறா அவனுக்கு மரண தண்டனை கூறா அப்படின்னு வந்து நம்ம மரண தண்டனை கொடுத்துடக்கூடாது. நாம் ஒத்த கண்ணு போனவனுடைய வேதனையை தான் பார்க்குறோம். அப்போது இவனுக்கு ஒரு கண்ணு போயிருக்குன்னா அங்கே அவனுக்கு 2 கண்ணு கூட போயிருக்கலாம் இல்லையா? அதனால் 2 பேருக்கு இடையில் பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையுடைய 2 பேரையும் கூப்பிட்டு நேரடியாக விசாரிச்சா தான் தெரியும். அதனால் விஜய் செய்து சரியா தவறா இல்லை அவங்க மனைவி செய்து சரியா தவறா என்பதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் விஜய் மனைவினுடைய விஷயத்தை பிரேக்கிங் நியூஸ் போட்டு 1 மணி நேரமாக ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு மக்களிடையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அடம் முடிச்சாங்க தெரியுமா? அப்போதே திமுக காரன் நினச்சிட்டான் விஜயை கேரக்டர் அசாசினேட்டட் பண்ணணும், அப்போ தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புகின்ற தலைவராக இருக்க மாட்டார் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அதனால தான் நம்ம விஜயுடைய செய்தியை பிரேக்கிங் நியூஸாக 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு விஜயை மட்டம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டத்தை தட்டி விட்டுவிட்டாங்கோ. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டான்னு கேட்டிங்கன்னா குடும்ப விஷயம் தானே, அந்த குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் பெருசாக ஒர்த்து இல்லை, அதை கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் நாமும் 2 பேரும் சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் விஜயுடன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுகவது நடக்கிறது. விஜய் வந்து அதுக்கு சம்மதிக்கவில்லை. பவன் கல்யாண் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நெருக்கமாக இருப்பதனாலும் நல்ல நண்பனாக இருப்பதனாலும் தன்னுடைய அரசியல் அனுபவங்களை பவன் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட பகிர்ந்து கொள்வதனாலும்
விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பவன் கல்யாணுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆர்கே ராதாகிருஷ்ணன் தெரியுமா, இப்போ பிஜேபியில் இருக்கிறார் பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகநூலில் பதிவிட்டு இருக்கிறார். ஸோ தொடர்ச்சியாக விஜய் இடத்துல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பிஜேபி விமர்சிப்பது என்பது வாடிக்கை கொள்கை முரண்பாடு தான். ஆனால் திமுக இருக்கணுமா இருக்கக்கூடாதா முடிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த அளவுக்கு பொதுத்தளத்தில் வந்து உங்களுடைய இமேஜை கட்டுறதுக்கு யார் காரணம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இந்த திமுக ஆட்சி வெற்றி பெற்று விட்டால் அதுக்கப்புறம் திமுக எதிர்கொள்ள முடியுமா, உங்கள் வழக்கை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் சொந்த லைஃபு, மக்களுடைய எதிர்காலம், திமுக ஆட்சியின் கொடுமைகள், அதோட கூட்டணியினுடைய அவசியம், கட்சி நிலையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கூட்டணி ஏன் வைக்கணும், எல்லா விஷயத்தையும் வந்து நம்முடைய பவன் கல்யாண் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அவங்க அண்ணனுக்கு நேர்ந்தது, தனக்கு நேர்ந்தது எல்லாவற்றையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். கூட்டணி வச்சா கட்சிகள் அழிந்து விடுமா என்று சொல்லுகின்ற போது, கூட்டணி வச்சா கட்சிகள் அழியாது, தலைமை சரியில்லை என்றனால்தான் கூட்டணி வச்சா கட்சிகள் அழியும். ஏன்னா பாஜக எல்லா மாநிலத்திலையும் முதல்ல கூட்டணி வச்சு தான் அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கும். பாஜக மட்டும் கூட்டணி வைக்கின்ற போது அந்த கட்சி வளர்கிறது, அது மீண்டும் அந்த மாநிலத்தில் ஆட்சி கட்டில் உட்காருது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் கூட்டணி வச்சா எப்படி கூட்டணி வைக்கிற கட்சி அழியுது, தலைமை சரியில்லை. கூட்டணி வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட காலத்துக்கோ மக்கள் பிரச்சனை பற்றியோ பேசாத விட்டுறாங்க. ஆனால் பாஜக அப்படி கிடையாது, கூட்டணி வச்சு தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கூட்டணி வைப்பதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அழிஞ்சிடும் என்று சொல்வது தவறான விஷயம், புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உற்றாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லியிலேருந்து ராஜகோபாலன் பேசுவார், அவர் கூட நிறைய சேனலில் வந்து கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அவர் ரொம்ப ஆவேசமாக சொல்கிறாரு, உண்மை இருப்பது போல சொல்கிறாரு. ஆனால் பவன் கல்யாண் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம அமித்ஷாவுடைய அறிவுறுத்தலின் பேர் விஜய் அவர்கள் இன்னும் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வரல அப்படின்னு சொல்லலை, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஆதவ அர்ச்சனாவும் ஜான் ஆரோக்கியம் சாப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஃபேவரட்டாக செயல்படுறாங்க. ஏன்னா திமுக தானே அவங்களுக்கு இங்கே அனுப்பி வச்சுது. விஜய் அவர்கள் அதிமுக ஆதரவு வாக்குகளை பிரித்தா மறுபடியும் திமுக வெற்றி பெறும். ஸோ அதற்கான வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆதவ அர்ச்சனாவும் ஜான் ஆரோக்கிய சாமியும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் தனித்தே போகலாம், ஒன்றும் கவலை கிடையாது. உங்களை தான் முதலமைச்சராக பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க உங்களுடைய ரசிகர்கள். நீங்கள் போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதா அப்படின்லாம் சொல்லிட்டு உருட்டுறாங்க. ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதவி யாருக்கு என்பதை தேர்தலுக்கு பிறகு கூட முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் திமுக விழுத்தணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லா இடத்திலும் வந்து பாஜக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறது. அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்பி வரலாம். அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையானது விரிவாகவும் விரைவாகவும் நடந்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு வரதுனால அதனால் என்டிஏ கூட்டணிக்கு வரலாம். ஆனால் அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருப்பதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர் கூட்டணிக்கு வர்ற மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னால் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2500 கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி மகளிர்களுக்கு 3 சிலிண்டர் இலவசம்னா அவர் 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போகிற ஆட்சிக்கு வந்ததும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் கஷ்டப்படும் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வருஷா வருஷம் 15,000 ரூபாய் கொடுக்க போகிறேன் காமராஜர் பெயரில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா குறு மற்றும் சிறு நிறுவனங்களை வச்சு நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இலவசமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு, மகளிர் சுய உதவி குழுவுக்கு வட்டி இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தாய்மாமன் சீராக நம்முடைய குழந்தை பிறந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு மோதிரமும், அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தாலிக்கு 1 சவரன் நகையும் அதோட பட்டுப்புடவையும் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பெண்கள் பாதுகாப்பை நேரடியாக கண்காணிக்க போகிறாராம் விஜய். அதனால் பெண்கள் கண்காணிக்கின்ற தனி படையை உருவாக்க போகிறாராம். யூனிஃபார்ம் என்கின்ற போது சாதா உடையில் இருப்பாங்களாம், உடை முழுவதும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குதாம். அதனால் நம்முடைய வேலு நாச்சியாருடைய பெயரில் பெண்கள் பாதுகாப்பு படையும், அதே மாதிரி பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அஞ்சலை அம்மாள் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றமோ விரைவு நீதிமன்றமோ பெண்களுக்கென்று பிரத்யேகமாக அமைக்க போகிறாராம் நம்ம விஜய் அவர்கள். பெண்கள் முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம், இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி பெண்கள் தினம். ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதியை அள்ளி வீசி இருக்கின்றார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணப்பலன்கள் தான். ஸோ பெண்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும்
அவங்களுடைய மனைவிக்கும் விரைவாக நீதி கிடைப்பதற்காக அவரே நீதிமன்றத்தை அமைக்கின்றாரோ என்று தெரியல. பார்க்கலாம் அவங்களுடைய மனைவிக்கு நீதி கிடைக்கிறதா இல்லையா, வீட்டில் தங்கறதுக்கு விடுவாங்களா இல்லையா, இல்லை அவரே வீடு எடுத்து கொடுக்குறாரா என்று பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ எப்படா இவ்வளோ தூரம் இலவசங்களை அறிவிச்சிருக்கிறிய, எப்படி தான் நீ வந்து பணத்தை திரட்ட போகிற அப்படின்னு விஜயை பார்த்து கேட்பாங்க. ஆனால் பட்ஜெட் போடுகின்ற போது 30% மக்களுடைய வரி பணமானது திமுக தலைமை குடும்பத்துக்கும் அமைச்சர் பெருமக்களும் போது அதை கட் பண்ணாவே போதும், நாம் பணங்களை வாரி தரலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க. ஊழல் பண்ணுறதை தடுத்தாவே போதும், ஒழுங்காக பெண்களுக்கு இந்த இலவச அறிவிப்புகளை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பஸ்லையும் போகலாம், எங்கே ஒன்றாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. ஸோ மொத்தத்தில் பெண்கள் வாக்குறுதி முதல்ல கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதிகளுக்கான பணத்தை எப்படி திரட்ட போகிறேன்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தை சரி பண்ணால் கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கும். ஸோ வருவாய் அதிகரிக்கின்ற போது நாம் சொல்லுகின்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும் சொன்னார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஊழலை தடுத்தோம்னா அந்த பணம் மிச்சமாகும், அந்த பணத்தை ஏன் நம்முடைய மகளிருக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, ஆட்சிக்கு வரப்போன்னு சொல்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கின்றார், மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஸோ எடப்பாடி பழனிசாமி ஆஃப் பண்ணணும் என்பதற்காக தான் அவருக்கு போட்டியாக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு என்று நினைக்கின்றேன். ஸோ திமுக பற்றி இந்த முறை கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் விஜய் அவர்கள், ஆனால் தேர்தல் வாக்குறுதி என்று வருகின்ற போது அதிமுகவுக்கு டப் கொடுக்கின்ற அளவுக்கு தான் வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு களத்தில் அதிமுக தான் இருக்குது என்பதை விஜய் அவர்கள் லேட்டாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் அதிமுக இணையாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகிறதா என்று பொறுத்து வந்து பார்க்கலாம். அதோட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்கின்ற போது அதை எப்படி சமரசம் பண்ண போகிறாங்கன்றதையும் எப்படி வழிக்கு விஜய் அவர்கள் கொண்டு வர போகிறாங்கன்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.